ஐயனார் துணை சீரியல் தளபதியின் கொடூர விளையாட்டு. கார்த்திகா சேரனை விரும்பியும் பெற்றோர்கள் கட்டாயத்தால் அஸ்வினை மணந்தாங்க. விதிவசத்தால் சேரனின் வீட்டில் விருந்து சாப்பிட்ட பிறகு அவங்க பயணம் செய்கிற வழியில் ஒரு பயங்கரமான விபத்து நடக்குது. கார்த்திகா அஸ்வின் 2 பேரோட வாழ்க்கையும் தலைகீழா மாறுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல் சீன்ல சேரனோட வீட்டில் விருந்து முடிஞ்சிருச்சு. கார்த்திகாவும் அவங்களோட புது மாப்பிள்ள அஸ்வினும் கிளம்ப தயாராகிறாங்க. கார்த்திகாவோட பெற்றோர் கஸ்தூரி தனசேகரன் அங்க இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டில் இருக்காங்க. கார்த்திகா புறப்படும் போது சோகமா சேரனை பார்க்குறாங்க. அவங்க வீட்டை விட்டு கிளம்புறது வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா பிடிக்காத திருமணத்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா. அவங்க அம்மா வந்துட்டு ஏண்டி போறியடி, அம்மா மேலே கொஞ்சமாவது உனக்கு பாசம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு கதறாங்க. ஆனால் சட்டையே பண்ணாமல் கார்த்திகா வந்துட்டு அஸ்வினோட கிளம்பி போயிடுறாங்கன்னு வைங்களேன். என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குங்க, எதுவும் தவறு பண்ணால் வந்துட்டு புரிஞ்சுக்குங்க மாப்பிள்ள, அட்ஜஸ்ட் பண்ணி நடத்திக்கங்க மாப்பிள்ள, ஒரே ஒரு பொண்ணு மாப்பிள்ள அப்படின்னு அவங்க அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணி வந்துட்டு புது மாப்பிள்ள கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த சூழலில் காரில் ஏறி போகிறாங்க. கார்த்திகா மெதுவா சேரன் கிட்ட, சேரன் மாமா நீங்க சீக்கிரம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அந்த கல்யாணத்துல எங்களை கூப்பிடுங்க. சேரன் சோகமா தலையசைக்கிறாரு. கார்த்திகாவும் அஸ்வினும் கார்ல ஏறி புறப்படுறாங்க. காரு சேரனோட வீட்டை கடந்து போகும்போது கார்த்திகா ஜன்னல் வழியா சேரனோட வீட்டையே பார்த்தபடி வராங்க. அவங்க முகத்துல ஒருவித சோகம், கண்ணுல தண்ணி வருது. அஸ்வின் இதை பார்க்கிறாரு. அஸ்வின் கார்த்தியாவோட கையை அன்பா பிடிச்சு, கார்த்தியா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்க, கார்த்தியா பதிலளிக்காமல் அமைதியா இருக்காங்க. கார் ரோட்ல போகுது. அப்ப எதிர்பாராத விதமா ஒரு கருப்பு பூனை காரோட குறுக்கால போகுது. அஸ்வின் அதை கண்டுக்காம போறாருங்க. கார்த்தியா உடனே சொல்றாங்க அஸ்வின் கிட்ட, சகுனம் சரியில்லாத மாதிரி தெரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு சொல்றாங்க. அஸ்வின் சிரிச்சுக்கிட்டே கார்த்திகா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த காலத்துல இதையெல்லாமா பார்க்கிற நீனு அப்படின்னு கேலி கிண்டலும் பண்றாரு. அஸ்வின் அதை ஒரு சர்வ சாதாரணமா நினைக்கிறாரு. கார் தொடர்ந்து போகுது. அப்ப டயர் பஞ்சர் ஆகுது. அஸ்வின் காரை நிறுத்தி டயரை மாற்ற முயற்சி பண்றாரு. கார்த்திகா கிட்ட, பஞ்சர் ஆயிடுச்சு கார்த்திகா, நீ கார்லயே இரு, நான் டயரை மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாப்புல. கார்த்திகா கவலையோட இருக்காங்க. அஸ்வின் டயரை மாத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சகுனத்தோட அடுத்த அறிகுறி வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு லோடு லாரி பயங்கரமா வேகமா கட்டுப்பாட்டை இழந்து இவங்க காரை நோக்கி வருது. அஸ்வின் சுதாரிக்கிறதுக்குள்ள லாரி கார் மேல பயங்கரமா மோதுது. ஒரு லாரி மோதின வேகத்துல கார் தூக்கி வீசப்படுது. அஸ்வின் தலையில பலத்தாட்டி ரத்தம் ஒழுக அவர் மயக்க போட்டு விழுந்துறாரு. நிலைமை கிரிட்டிக்கலாக கார்த்தியாவுக்கும் பலத்த அடிபடுது. மயங்கிறாங்க. இரவு நேரம் வேற, அதனால அந்த வழியா மக்கள் வர லேட் ஆகுது. ஆம்புலன்ஸும் வர ரொம்ப நேரம் ஆகுது. இந்த செய்தி கஸ்தூரிக்கும் தனசேகரனுக்கும் போக ஒட்டுமொத்த குடும்பமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்த சீன்ல கஸ்தூரியும் தனசேகரனும் பதட்டத்துல நெஞ்சில அடிச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடி வராங்க. அஸ்வினும் கார்த்தியாவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. கஸ்தூரி கதறி அழுகிறாங்க. கதறி ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு, அஸ்வினுக்கு என்னாச்சு. தனசேகரன் வந்துட்டு கண்ணீரோட, கஸ்தூரி அமைதியாயிரு, டாக்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்களே. டாக்டர் வெளியே வர்றாரு. கஸ்தூரியும் தனசேகரனும் பதட்டமா அவரை வந்துட்டு அணுகுறாங்க. டாக்டர் சொல்றாரு அஸ்வினுக்கு தலையில பலத்த அடிபட்டு இருக்கு, ரத்தம் அதிகமா போயிருக்கு, நிலைமை கிரிட்டிக்கல், அவர் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கார்த்தியாவுக்கும் பலத்த காயம், ஆனா அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. டாக்டர் சொன்னதும் கஸ்தூரியும் தனசேகரனும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடறாங்க. கஸ்தூரி மயங்கி விழுகிறாங்க. தனசேகரன் அவங்கள தாங்குறாரு. அடுத்த சீன்ல அதே இரவு சேரன் தனியா தன்னோட வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. கார்த்தியாவோட சோகமான முகம், அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் சேரனோட மனசுல ஓடுது. அப்ப சேரனுக்கு கார்த்தியா அஸ்வின் 2 பேரும் விபத்து நடந்தது தெரிய வர சேரன் அதிர்ச்சியில் உறைஞ்சு போறாரு. சேரனுக்கும் கார்த்தியா மேல இருந்த அன்பு மறுபடியும் தலை தூக்குது. காதல் இருந்தா போதும், கல்யாணம்லாம் ஒரு நாள் நடக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா. இங்க ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சுட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்மளுடைய டார்கெட். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே, அது நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். காட்சி முடியுது. அஸ்வின் வந்துட்டு மீண்டு வர்றது கஷ்டம்ங்கிற நிலையில மறுபடியும் கார்த்தியாவும் சேரனும் சேருவாங்களா? தலைவிதியோட இந்த கொடூர விளையாட்டு அவங்களோட காதலை மறுபடியும் இணைக்குமா? காத்திருந்து பார்ப்போம்.